நாளைக்கு எல்லாமே என் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். உங்க ஆளுங்களுக்கு இனிமே வேலை இல்லை. வெளியே போங்க, சம்மந்தியாச்சேன்னு பாக்குறேன். ஏன் கையை வச்சு என் கண்ணை குத்திட்டீங்கல்ல, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி என்னோட இனியாவுக்கும் இதே நிலைமை வந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என் பொறுமையை சோதிக்காதீங்க. ஆன்ட்டி கொஞ்சம் ஓரமா போங்க. யார் இது குறுக்கால? ஏய் ஆடியன்ஸ்டா நானு. நான் இல்லாம உன் கதையை நீ ஓட்டிடுவியா? இரு, என்னோட சஜஷனை நான் சொல்லிட்டு போயிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் நகர்ந்து வரீங்களா? டைரக்டர் சார், எதுக்கு ஆடியன்ஸ்லாம் உள்ள விடுறீங்க? போயிட்டு ஓரமாக உட்கார சொல்லுங்க. ஆட்டோகிராஃப் வேணுமா? நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து போடுறேன். நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? டைரக்டர் சார், என்னது இது? ப்ரொடியூசர் சார், இந்த பொம்பளை யாரோ வந்து உள்ள அடிச்சுட்டு இருக்கு, நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய், நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லிரு. நான் இங்க இருந்து போயிடுறேன். என்னங்க கேளுங்க. ஏய், ஆடியன்ஸ் நாங்களே என்ன முட்டாளாடி? எப்ப பார்த்தாலும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க என்கிட்ட எங்க கேட்டுட்டு இருக்கீங்க? நான் டைரக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்றத நான் செய்யறேன். ஏய், மக்கள் நாங்க ஒன்ன தானடி பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றத நீ உணர்வு கொடுத்து நடிக்கிறது நீ தானேடி. அப்ப ஒன்ன தானே நாங்க நம்பிட்டு இருக்கோம். நீ இப்ப மட்டும் அவர்கிட்ட கேளு இவர்கிட்ட கேளுங்கிற. கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுடி. ஏய், ஒண்ணு ரெஸ்டாரண்ட காட்டுற, இல்ல உன் மாமியார் ஈஸ்வரி கிளவிய காட்டுற, இல்லன்னா உன் குண்டு பொண்ணு இனியா நல்ல விஷயமே சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டியாடி? ஊர்பட்ட பசங்களை பார்த்துட்டா கடைசியில இப்போ கல்யாணத்தை எதுக்கடி பண்ணி வச்சா? படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம்னு சொல்லி கொடுத்து இல்லடி. அப்ப கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு அவளை படிக்க வைக்க வேண்டிய தானடி? ஏய், செவனேன்னு இருந்த அந்த ஆகாஷ பையில ஓ பொண்ணு தானடி போய் லவ் பண்ணா? அப்ப நீ என்னடி சொன்ன? நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்லடி, இல்லன்னா படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுவிட்டு படின்னு சொல்லிவிட்டு இப்ப என்னடி இந்த பணக்காரனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தடுக்க வேண்டிய தானடி? இப்ப அந்த ஆகாஷ பாவம்லடி. ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம்டி, அந்த உன் கூட சுத்திட்டு இருப்பாளே செல்வி, அவன் பையன் கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்காண்டி. உனக்கு நன்றினா என்னன்னு தெரியாதாடி? உன் கூட கஷ்டத்துல அவ கூடவே இருந்தாடி. ஆனா உன் பொண்ணு என்ன பெரிய இவளான்னு 100 பசங்களை பார்த்துட்டா. சொல்ல போனா அவங்க தாண்டி உன் பொண்ணை கட்டிக்க கூடாது. நீ என்னடான்னா வேலைக்கார புள்ளன்ட்டு நீ ஏற்றத்தாழ்வு பார்த்துட்டடி. உன் மனசுல என்ன இல்லைன்னா நீ கட்டி வச்சிருப்படி. சார், இதெல்லாம் படம் முடிக்காதீங்க சார், அப்புறம் நான் டென்ஸ் ஆயிடுவேன். நாளைக்கு யூடியூப்ல போட்டு கிழிச்சிடுவாங்க. இங்க பாருங்க, இந்த பொம்பளை யாரு? வெளியில அனுப்புங்க ஃபர்ஸ்ட். ஆடியன்ஸ் இல்லைன்னா நம்ம இல்ல. ஆடியன்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கியா மேடம். ஏய், உன் பொண்ணு இனியவ வர சொல்லுடி. மம்மி, இதோ வந்துட்டா. ஏய், இங்க வாடிங்க. ஐயோ மம்மி, யார் இந்த ஓல்ட் ஆண்டி? ஏய், என்னடி மம்மி கும்பிங்கற? என்கிட்ட பேசுடி. படிக்கும்போது 10 பசங்க லவ் பண்ணலடி. கடைசி ஆகாச லவ் பண்ணலடி. ஆகாச கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். எதுக்கு எங்களை ஏமாத்துனீங்க? மம்மி, வாட் இஸ் திஸ்? ஏய், உங்க அப்பன் பேர் என்ன? கோபி. அவன் நடிக்கிறானா? நல்லா இருக்கானான்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலடி. நீ அவன் பொண்ணாடி. தூ. ஏய், சுத்த மானகட்ட ஃபேமிலிடி நீங்க. சரியா? நீங்களா சீரியல் எடுத்து எங்களை கெடுக்கலாம்னு பாக்குறீங்களாடி? ஏய், நீ எப்படி கையெழுத்து போடும்போது கண்ணை என்ன புடவையில வச்சிருந்தியாடி? கையெழுத்து போட்டுவிட்டு அப்புறம் 2 நாள் கட்டிச்சு என்ன பண்றீங்க? அப்புறம் அவன் நான் ஏதோ டாக்குமெண்ட் கொடுக்குறான் படிச்சுட்டு, ஐயோ ரெஸ்டாரண்ட் ஏன் பேர்ல கிஃப்டா கொடுத்துருக்கேன் இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்ப கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டியடி. அப்ப உனக்கு படிக்க தெரியல, இப்போ உனக்கு படிக்க தெரியுதா? ஏண்டி நாங்களே என்ன முட்டாளாடி? வாவ், அமேசிங். நல்லா பேசுறாங்க அந்த ஆன்ட்டி. யோ, நீ தான் டைரக்டராயா? ஒழுங்கா மரியாதையா உன் சீரியலை சுத்தம் போட்டு முடிச்சு காட்டியா? சும்மா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காத. இந்த பாக்கியா ஒரு பேக்குன்னு ஊருக்கே தெரியுங்க. அப்புறம் ஏன் அந்த பேக்குலட்சுமி சீரியலை ரன் பண்ணிட்டு இருக்கா இன்னும்? யோ, அந்த சின்ன மகள் சீரியல் இருக்கல்ல, அதுக்கு யாரையா வந்து டைரக்டர்? அதுவும் அரைச்சமாவே அரைச்சிட்டு கொஞ்சமாவது லாஜிக்கா எடுக்கிறீங்களாயா? சீரியலா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? ஏயா, அவ மாசமா இருக்கும் போதே என் சித்தி பொண்ணு மாசமா இருந்துச்சு. இன்னைக்கு என் சித்தி பொண்ணு வளகாப்பு போட்டு 9 மாசம் ஆச்சியா. இன்னும் 1 மாசத்துல பிள்ளை பிறந்துடும். லூசுங்களாட்ட சீரியல் எடுத்துக்கிட்டு ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? ஏய், ஒண்ணு உன் பொண்ணுகிட்ட டைரக்டா போன் பண்ணி நீயே பேசிரு. என்னோட ரெஸ்டாரண்ட் உன் பேர்ல எழுதிக்கிட்டாங்கன்னு சொல்லிடு. இல்லன்னா போகும்போது நானே சொல்லிட்டு போறேன். எங்க உயிரை வாங்காதீங்க தயவு செஞ்சு. அடுத்த எபிசோட் அதை வச்சு ஓட்டுனா உன் கழுத்தை அறுத்து விட்டுறேன். எப்படி? ஏய், இனியா புரியா? சொல்றத கேளு. உங்க அம்மா வச்சிருந்தாலே ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல கெட்டு போன சட்னி தான் இருக்கும். அந்த ஹோட்டலை உன் பேர்ல எழுதிக்கிட்டா உன் மாமனாரு. சரியா? அந்த ஹோட்டலை தயவு செஞ்சு உங்க அம்மாட்டே கொடுத்துரு. இல்லன்னா எங்க உயிர் தான் போகுது. சொல்லிவிட்டேன். ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் கேட்பேன். எவ்வளவு நாள் நானும் பொறுமையா இருக்குது. வரட்டா? பாய். நான் தான் ஆடியன்ஸ். என்னை யாராவது குறை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நாங்க பாக்குறோம், உங்களுக்கு காசு வருது, பாதிக்கப்பட்டவங்க நாங்க. அதனால எங்களோட உரிமை குரல் நாங்க கேட்போம். சரியா? ஒழுங்கா சுப்பம் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. பாக்கி லட்சுமா கூக்கி லட்சுமையா? ஏய் தம்பி, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு இவளுங்களை போயிட்டு படம் எடுத்துட்டு இருக்கேன். உனக்கு நெஞ்சு வலிக்கலடா? தூரத்துல இருந்த டிவி மூலியமா இவளுங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கே முடியலடா. எப்படா பக்கத்துல இருந்துட்டு இவளுங்களுக்கு கேமரா பிடிக்கிற? ஐயோ கடவுளே, நீ வேணா என் வீட்டுக்கு வா, உனக்கு நான் 100 வருஷம் உட்கார வச்சு சேர் பண்றேன். கரெக்ட் தான் ஆன்ட்டி. தேங்க்யூ ஆன்ட்டி. மம்மி, யார் அந்த போர் லேடி? இப்படி பேசிட்டு போறாங்க, கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம. எப்பா, நான் தான் இனியா மாமனாரு. இதெல்லாம் நீ போட்ட படம் எடுத்துட்டியா? நாளைக்கு யூடியூப்ல போட்டு என் சம்மந்தியை அசிங்கப்படுத்த போறேன். எனக்கு இது தேவைப்படும்.
அங்கிள், நான் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் என்ன வச்சு வாங்கியிருக்கீங்க கல்யாணன்ற பேரில். எனக்கு தானே கொடுத்தாங்க எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை, அதை எங்கள் அம்மா கிட்டே திருப்பி கொடுக்க போகிறேன். இனியா, அம்மா எது பண்ணாலும் உன் நல்லது தான் பண்ணுவேன். அவசரப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை டாக்குமெண்ட்டை என் பேரில் மாற்றி வச்சிடாத. கதை இல்லாமல் போயிடும். அப்புறம் பார்த்துக்க, நமக்கு சோத்துக்கு வழி இருக்காது. இந்த கதையை வச்சு தான் இன்னும் 2 மாதத்துக்கு ஓட்டணும். அம்மா முட்டாள் மாதிரி போராடிக்கிறேன், எல்லாரும் பார்ப்பாங்க. நீ டக்குன்னு ரெஸ்டாரண்ட்டை என் பேரில் எழுதி வச்சிடாதம்மா. டைரக்டர் பாவம் தள்ள துண்டை போட்டு போயிடுவாரு. மம்மி, நீங்கள் இன்னும் பேக்குமாரி தான் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் சேஞ்சே ஆகலை. உங்களால் நான் ஊரில் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். போங்க மம்மி, நீங்கள் என்ன ஒழுங்காவே வளர்க்கல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த டைரக்டர் தாண்டியா. அவரை போயிட்டு அடிச்சாரியா போயிடும்.